மொட்டை மாடியில் சாமி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் சுவாமிக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் சர்வ் பண்ண போனேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சில்ட்ரன்ஸ் பஜன் இப்படி வச்சுருந்தோம். இப்போது சுவாமியுடைய பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். தடவை தான் லுசாக்காவிலேருந்து பாம்பேக்கு ஃப்ளைட்டு செவ்வாய்க்கிழமையில் தான் போகும். எங்களுக்கு ஃபோன் கால் வந்தது ஒரு செவ்வாய்க்கிழமை. இனி அடுத்த ஃப்ளைட்டுன்னா அது அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் போக முடியும். கிடச்சது சாவு கிடச்சிருக்கு. உத்தராயணத்தில் ஆஷாட ஏகாதசியில் போயிருக்கா. உங்கள் அம்மா எங்கூடவே தான் இருக்கான். இன்னும் கவலைப்பட வேண்டாம். அவங்க அம்மா இல்லைன்னு நீங்கள் யாரும் போகாமல் வராமல் இருக்கக்கூடாது. '67 சுவாமி ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூருக்கு வர்றதா பிளான் இருந்தது. இப்போ என் ஒய்ஃபுடைய கடைசி தங்கச்சி அவங்க மேட்டுப்பாளையம், ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக தான் கோயம்புத்தூருக்கு வரணும். அவங்க மேட்டுப்பாளையத்தில் அவங்க வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சுவாமிகிட்ட கேட்டிருக்காங்க, சுவாமி நீங்கள் வந்து தான் பூஜை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாமி ஒத்துட்டார். மேட்டுப்பாளையத்தில் அவங்க வீட்டுக்கு வந்தார் சுவாமி. இப்போ நாங்களும் எல்லாம் கூட தான் இருந்தோம். அன்றைக்கி நைட்டு எல்லாம் நாங்கள் அவங்க வீட்டில் மொட்டை மாடியில் சாமி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் சுவாமிக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் சர்வ் பண்ண போனேன். இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டும் கொண்டு போய் வச்சு முதல்ல தக்காளி சட்னி எடுத்து, சுவாமி தக்காளி சட்னி இது நல்லா இருக்கும் சொன்னேன். சுவாமி బాగుంటే నువ్వు పెట్టుకో, நல்லா இருந்தால் நீ வச்சுக்கோ, నాకు கொப்பரை சட்னி பெட்டுன்னாரு. எனக்கு தேங்காய் சட்னி வையின்னு சொன்னார். அதை வச்சேன். அப்புறம் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை நடக்கிற சைட்டுக்கு போனேன். எல்லோரும் சுவாமி வந்து இந்த அஸ்திவாரத்தில் நவரத்தினங்களை மெட்டீரியலைஸ் பண்ணி இந்த அஸ்திவாரத்தில் போட்டார். அப்போ மகன் சின்ன வயசு அவன் சுவாமி பார்த்து, சுவாமி మా ఇంటికి రండిன்னு சொன்னான். స్వామి ఏమైనా பார்த்து, మీ నాన్న నా ఫోటోలన్నీ తీసేయమంటాడు, నువ్వు మా ఇంటికి రాంటావేன்னு கேட்டார். உங்கள் அப்பா என்னுடைய ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்துட சொல்கிறாரு, நீ எங்கள் வீட்டுக்கு வான்னு கேட்டார். நான் வாயடைச்சி போய் நின்றுட்டு இருந்தேன். 67, 68 நாங்கள் புட்டபர்த்தியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய அக்கா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டரில் கோபிச்செட்டிப்பாளையங்கிற ஊரில் இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி, நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு மாதாஜி இங்கே வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போனோம். அந்த அம்மா என் ஒய்ஃபுக்கு குங்குமம் கொடுத்துட்டு தனியாக கூப்பிட்டு, உனக்கு 2 குழந்தை இருக்காங்க இல்லையா? ஆமாம் இருக்காங்கன்னு. உன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் வரும், அந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த 2 குழந்தைகளும் போயிடுவாங்க சொன்ன உடனே இவளுக்கு ஷாக் ஆகிருச்சு. நான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வர வரைக்கும் ஒன்றுமே பேசாமல் வந்த காரில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுனா புட்டபர்த்திக்கு, இந்த மாதிரி இந்த மாதாஜி சொன்னாங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருந்தா. அது இந்த விஷயம் எங்கள் மாமனாருக்கு தெரிஞ்சு அவர் கோயம்புத்தூர்லேருந்து அவரும் புட்டபர்த்திக்கு வந்து அவர் தான் முதல்ல போய் சுவாமிகிட்ட கேட்டிருக்காரு, சுவாமி ராஜலட்சுமி இந்த மாதிரி எழுதியிருக்கா அப்படின்னு. இப்போ சுவாமி சொன்னாரா, வாழத்தோ செப்தானு, நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கி மத்தியானம் எங்கள் மாமியார் சந்திரகாந்தி அம்மாவும் சுவாமியுடைய அக்கா பர்வதம்மா, அவங்க 2 பேர் தான் சுவாமிக்கு சாப்பாடு கொண்டு போவாங்க. அப்படி மத்தியானம் சாப்பாடு கொண்டு போனப்போ எங்கள் மாமியார் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி கமிந்தா இட்லா பிச்சு பண்ணு கண்ணி பாவத்தனி செப்பு, இனிமேல் இந்த மாதிரி பைத்தியக்கார வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லு, రాజలక్ష్మి దీర్ఘ సుమంగళిగా ఉంటుంది,
నేను చెప్పినాను, గట్టిగా చెప్పినానని రాయి అని சொல்லி சுவாமி சொன்னார். 1968க்கு அப்புறம் எனக்கு புட்டபர்த்திக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அடிக்கடி சம்சாரம், சுவாமி பற்றி, புட்டபர்த்தியில் நடக்கிறதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாள். 1975 எனக்கு ஜாம்பியா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே ஜாம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிட்டுக்கு மேனேஜராக வாய்ப்பு வந்தது. அதுக்கு போகலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் சொன்னாங்க, சரி நாம் அவ்வளோ தூரம் போகணும், சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு சொல்லி சொன்னோம். 75 மறுபடியும் எல்லோரும் புட்டபர்த்திக்கு வந்தோம். எல்லாம் சுவாமி இன்டர்வியூ கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஜாம்பியாவில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சுவாமின்னு சொன்னேன். போயிட்டு வா, அங்கே உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சொன்னார். அப்புறம் ஜாம்பியாவுக்கு வந்தோம். ஜாம்பியாவில் அப்போது ரொம்ப சின்னதாக சத்யசாயி சமிதின்னு வச்சுருந்தாங்க. நாங்கள்லாம் அதில் சேர்ந்து அப்புறம் தான் கொஞ்சம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வீட்டில் பஜன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சில்ட்ரன்ஸ் பஜன் இப்படி வச்சுருந்தோம். இப்போது சுவாமியுடைய பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த பர்த்டேக்கு என் ஒய்ஃபு தான் லட்டு பண்ணுவாள். 1500 லட்டு ஒருத்தையே செய்வாள். அந்த லட்டு செய்கிறதுக்கு அப்போ அங்கே ஜாம்பியாவில் ஆலண்டிலிருந்து பட்டர் வரும், வெண்ணெய். அந்த வெண்ணெயை வாங்கி உருக்கி பூந்தி எல்லாம் அந்த நெய்யிலேயே சுட்டு லட்டு செய்வாள். அந்த லட்டு அவள் தனியாக செய்வாள். அதை பேக்கெட்டில் போடுற வேலை தான் எங்களுடைய இது. அதை தவிர நாராயண சேவையும் செய்வோம். அங்கே ஆர்ஃபனேஜு, ஹேண்டிகேப்ட் சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆசிரமங்கள் இருக்குது. அங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாராயண சேவை செய்வோம். நான் 75 ஜாம்பியாவுக்கு போய் அங்கே யூனிவர்சிட்டியில் 3 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு கான்ட்ராக்ட் முடியறது. 78 இருந்து எனக்கு கான்ட்ராக்ட் இல்லை. திரும்பி வர்றதா இல்லை கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஜாம்பியாவில் ஒரு பெரிய கம்பெனி, லீவர் பிரதர்ஸ்ங்கிற கம்பெனி, இந்த லக்ஸ் சோப்பு, லைஃப் பாய் சோப்பு, விம்மு, சர்ஃப் எல்லாம் பண்ணுறாங்களே அந்த கம்பெனி. இது இந்தியாவிலும் இருக்குது, இந்துஸ்தான் லீவர்னு சொல்லி இருக்குது. அது பிரிட்டிஷ்காரன் கம்பெனி. அந்த கம்பெனியை ஜாம்பியா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை புது மெஷினரி எல்லாம் போடணும்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. என்னை அந்த ப்ராஜெக்டுக்கு சீஃப் என்ஜினியராக வர சொன்னாங்க. அங்கே பெரிய பெரிய மெஷின்கள்லாம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணி பெரிய பெரிய பெட்டிகள்லாம் வச்சுருந்தது. ஒத்துக்கிறதா வேண்டாமான்னு சொல்லி நான் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன். சரி, எப்படின்னு நான் ஊருக்கு போகிறோம், இப்போ சுவாமிகிட்ட கேட்டுட்டு சொல்லலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கான்ட்ராக்ட் யூனிவர்சிட்டியில் முடிஞ்சது, நான் ஊருக்கு போயிட்டு ஒரு மாதத்தில் வர்றேன்னு சொன்னேன். அதுவும் சரி தான், இப்போ பில்டிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு, ஒரு மாதமாக அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும்னு சொன்னாங்க. நாங்கள் திரும்பி வந்தோம். இந்தியாவுக்கு புட்டபர்த்திக்கு போனோம் சுவாமிகிட்ட. சொன்னேன், சுவாமி இந்த மாதிரி எனக்கு ஒரு சீஃப் என்ஜினியர் ஆஃபர் வந்திருக்குது, ஒத்துக்கிறதான்னு எனக்கு தயக்கமாக இருக்குதுன்னு சொன்னேன். ఒప్పుకో, ఆ స్థానం ఇక్కడ దొరకదు అన్నారు. நீ ஒத்துக்கோ, அந்த மாதிரி போஸ்ட் உனக்கு இங்கே கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எனக்கு தைரியம், சரி இனி நமக்கு பலம் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த எல்லா வேலையும் நல்லா சிறப்பாக செஞ்சு முடித்தேன். அந்த கம்பெனியிலிருந்து எனக்கு அது எல்லாம் கான்ட்ராக்டில் தான் இருக்கிறது. அந்த கான்ட்ராக்டு 84 கடைசியில் முடிகிறது. அப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா
இல்லை திரும்பி ஊருக்கு போகிறதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கோயம்புத்தூர்லேருந்து என் சம்சாரத்துடைய அக்கா ஃபோன் பண்ணாங்க. அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாகிடுச்சு, நீ உடனே புறப்பட்டு வான்னு சொல்லி ஃபோன் வந்தது. நாங்கள் இங்கே அடுத்த ஊருக்கு போகிறதுக்காக எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபோன் ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தது. உடனே நாங்கள் எல்லாம் என்ன பண்ண, சரி நீ எப்படி போகணுமேன்னு சொல்லி பார்த்தா உடனே போக முடியாது. ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் லுசாக்காலேருந்து பாம்பேக்கு ஃப்ளைட்டு செவ்வாய்க்கிழமையில் தான் போகும். எங்களுக்கு ஃபோன் கால் வந்தது ஒரு செவ்வாய்க்கிழமை. இனி அடுத்த ஃப்ளைட்டுன்னா அது அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் போக முடியும். அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னோம், உடனே வர முடியாது, இந்த அடுத்த செவ்வாய்க்கிழமை ஃப்ளைட்டில் தான் வர முடியும்னு சொன்னதுக்கு அவங்க அக்கா சொன்னாங்க, அது வரைக்கும் தாங்குமா தெரியலைன்னு சொன்னாங்க. உடனே எங்கள் ஒய்ஃபு ரொம்ப சோகமாயிட்டா, அழுதுகிட்டே தான் இருந்தா. அப்புறம் எங்கள் ஒய்ஃபையும் மகளையும் வச்சு அனுப்பினோம். ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க கூட வச்சு பாம்பேக்கு அனுப்பினோம். அங்கேருந்து அப்புறம் புட்டபர்த்திக்கு வந்திருக்குறாங்க. புட்டபர்த்திக்கு இப்போ ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது மற்றவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க எங்கள் ஒய்ஃபுடைய அக்கா, அப்பா, அம்மா, தங்க எல்லோரும் வந்துட்டாங்க புட்டபர்த்திக்கு. இப்போ சுவாமி சிரஞ்சீவிராவ்கிட்ட கேட்பாராம், இங்கெவர் ராவாலி, இனி யார் வரணும்னு கேட்டிருக்காரு சிரஞ்சீவிராவ்கிட்ட. சிரஞ்சீவிராவ் சொன்னாரா, இனி ஒரு மக வரணும், அவன் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் போல் இருக்குன்னு சொன்னாங்களாம். சரின்னு விட்டுட்டார் சுவாமி. ஆனால் இவங்க மகளும் மனைவியும் அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கிறாங்க. அவங்க அம்மா அந்த மோசமான நிலைமையிலும் கூட இவங்களை அடையாளம் கண்டுட்டு கண்ணில் தண்ணி விட்டுருக்காங்க. இவங்களுக்கும் திருப்தி. மறுநாள் காலையில் நம்ம அமைதியாக காலமாயிட்டாங்க. அது நான் இல்லாதப்போ சுவாமி தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணாராம். இது எப்படி ஊர்வலம் போகணும்னு சொல்லி விபூதி பொட்டலங்கள்லாம் கொடுத்து, இந்த பொட்டலங்களை எங்கெங்கே வைக்கணும்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி தகனம் பண்ணாங்களாம். 85 எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாத போது என் மனைவியும் மகளையும் இந்தியாவுக்கு அனுப்பிட்டு நான் மட்டும் சாம்பியாவில் இருந்தேன். அப்புறம் இங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க, எல்லாம் காரியமெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி. காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி அடிக்கடி கூப்பிடுவாராம், இன்டர்வியூ கூப்பிட்டு சுவாமி சொல்லுவாராம், உங்கள் அம்மாவுக்கு அந்த காலத்தில் பீஷ்மருக்கு கிடைச்சது சாவு கிடச்சிருக்கு, உத்தராயணத்தில் ஆஷாட ஏகாதசியில் போயிருக்கா, உங்கள் அம்மா எங்கூடவே தான் இருக்கான், இன்னும் கவலைப்பட வேண்டாம், அவங்க அம்மா இல்லைன்னு நீங்கள் யாரும் போகாமல் வராமல் இருக்கக்கூடாது, இந்த சாய் மாதா தயை உங்களுக்கு எப்பவும் இருக்கும் சொல்லி சொன்னாராம். அப்புறம்தான் எங்கள் மச்சினர், எங்கள் ஒய்ஃபோட தம்பி சாமிக்கிட்ட கேட்டிருக்காரு, சாமி అమ్మాவுக்கு நான் నారాయణ సేవ பண்ணணும்னு கேட்டாராம். ఎందుకు నా బిడ్డకు నేను చేస్తానని சொன்னாராம் சுவாமி. என் குழந்தைக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுவாமியே நாராயண சேவைக்கு ஏற்பாடு பண்ணாராம். இதெல்லாம் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. சரி, அப்போ நான் திரும்பி வரணுமே இந்தியாவுக்கு. இவங்க புட்டபர்த்தியில் இருக்காங்க, ஒய்ஃபும் டாக்டரும். அவங்கக்கிட்ட சுவாமி சொன்னாராம், இந்த மாதிரி நீ போகணுமே ஊருக்குன்னு கேட்டாங்களாம். இல்லை நீங்கள் எங்கேயே இருங்கன்னு சொன்னாராம் சுவாமி. அப்புறம் நான் ஜாம்பியாவிலேருந்து திரும்பி இவங்களை திருப்பி ஜாம்பியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன். சுவாமி எப்போ இன்டர்வியூ கூப்பிட்டாரு எங்களை. கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் போனோம், உள்ளே போனோம்.